எது போதையை பத்தி பேசுறீங்க. திமுக நிர்வாகிகள் பேசும்போது இந்த குஜராத் தான் போதையோட தலைநகரா இருக்குன்னு இங்க சொல்றாங்க. இங்க பாரு, அங்க இருந்தா போதை பொருள் தமிழ்நாட்டுக்கு வருதுன்னு I சொல்றாங்க. I don't know which TV you belong to or media you belong to. குஜராத்தில் அதான் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். நீங்க கொஞ்சம் பகுத்தறிவை பயன்படுத்தி யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஏனென்றால் மேதக ஆளுநரோட குற்றச்சாட்டே 1 கிராம் சிந்தட்டிக் ட்ரக்கோட மாநில அரசால் பிடிக்கப்படவில்லை. குஜராத் பிடிக்குது, அதனால தெரியுது. காரணம் என்ன? ஆப்கானிஸ்தான்ல இருந்து குஜராத் போர்ட் வழியா தமிழ்நாட்டுக்கு தான் வருது. டெஸ்டினேஷன் இஸ் தமிழ்நாடு. உங்களுக்கு தகவலுக்கு சொல்றேன், பஞ்சாப் தான் போதையில் முதல் மாநிலமாக இருந்தது. இன்னைக்கு தமிழ்நாடு. யூ கோ அண்ட் சர்ச், வந்து இதில் நெட்டில் போய் சர்ச் பண்ணி பாருங்க. நீங்கள் அது மட்டும் இல்லை, இப்போ நேத்திக்கு நடந்திருக்கிற கொலை முயற்சி கூட குடிபோதையிலே செய்தார்கள். நீங்கள் ஒன்னொன்னும் தமிழ்நாட்டில் நடக்கிற ஃபார் ஆல் தி கிரைம், அது பெண்களுக்கு எதிரான வன்கொடுமையாக இருக்கலாம் அல்லது படுகொலையாக இருக்கலாம். இப்போவெல்லாம் என்னென்னா வயதான தம்பதிகள் வீடுகளை டார்கெட் பண்ணி அங்கே கொள்ளையடிக்கிறாங்க. பல்லடம், நாமக்கல் இந்த மாதிரி இடங்கள்ல நாம் பார்த்துருக்கோம். அதனால தமிழகத்தை சீரழித்து கொண்டிருக்கிற குடும்பம் கருணாநிதி குடும்பம். இளைய தலைமுறையை குடிக்க வைத்து சீரழிக்கின்ற. நான் கேட்குறேன், வந்து இப்போ அக்ரிகல்ச்சர் மினிஸ்டராக இருக்கார் திரு சிவராஜ் சிங் சௌஹான், நீண்ட கால நண்பர். அவர் முன்னாள் தலைவர் செயற்குழுவில் பேசும்பொழுது தமிழ்நாட்டில் 52,000 கோடி டாஸ்மாக் வித்த வருமானம்னு ஷாக் ஆகிட்டார். ஏன்னா தமிழ்நாடு அளவே மத்திய பிரதேசத்துலேயும் பாப்புலேஷன் இருக்குது, அங்கேயும் மதுக்கடைகள் இருக்குது. அங்கே அரசாங்கம் விற்கல, இங்கே தான் அரசாங்கமே விற்கிறது. ஆனால் அவர் வந்து ஷாக்காக, என்ன 52,000 கோடியா அப்படின்னு கேட்டபோது நான் கேட்டேன், மத்திய பிரதேசத்தில் எவ்வளவு? அங்கே 13,000 கோடி. இங்க அரசு அதிகாரிகள் தூண்டப்பட்டு இன்சென்டிவ் கொடுக்கப்பட்டு, இல்லைன்னா நீ இந்த டாஸ்மாக் வியாபாரத்தை கூட்டலைன்னா கலெக்டருக்கு பிரச்சனை, தாசில்தாருக்கு பிரச்சனை. என்ன ஒரு கேடு கெட்ட அரசாங்கம் இந்த திரிபுடியா ஸ்டாக் அரசாங்கம். மாநிலத்தை அழிக்கிறது, அடுத்த தலைமுறையை அழிக்கிறதுக்கு இதுக்கு ஒரு டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் வேற ஒரு கேடா? வெக்கமா இருக்க வேண்டாம்? ஹோல் கவர்மெண்ட் ஷுட் ஃபீல் அஷேம் ஆஃப் இட். அவ்வளவு தூரம் கேடுகட்ட ஒரு அரசாங்கம் அதை டிஃபெண்ட் பண்ணி ஒரு ஊடகவியலாளர் பேசுறத என்னால் டைஜஸ்ட் பண்ண முடியாது. நன்றி.